வெல்கம் டு சக்கியா டிவி. சாம்கிற சிறுவன் தன்னோட தந்தை கூட ஒரு அழகான பண்ணையில வாழ்ந்துட்டு வந்தானா. அறுவடை நேரத்துல தன்னோட தந்தைக்கு உதவுறத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தானா. இந்த வருடம் அறுவடை வேலை மொத்தமே நம்மளே பண்ணலான்னு முடிவு பண்ணி ரொம்பவும் ஆர்வத்தோட இருந்தானா. அப்படி ஒரு நாள் அறுவடை பண்ற நாளும் வந்துச்சான். சாமோட தந்தை சாம் அழைச்சி பயிர்களை ஒழுங்கான முறையில அறுவடை பண்ண உனக்கு சொல்லித்தர போறேன்னு சொன்னாராம். இதை கேட்ட சாம் ரொம்பவும் ஆர்வத்துல, தந்தையை எனக்கு அறுவடை பண்றது தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் அறுவடை பண்றேன்னு சொல்லிட்டு ஆர்வத்துல கூட எடுத்துட்டு வயலுக்குள்ள ஓடுனானாம். சாம் வயலுக்கு போனதுமே ஆர்வத்துல வேக வேகமா செடிகளை மேலே இழுத்து தன்னோட கூடைக்குள்ள போட்டானா. தன்னோட சந்தோஷத்தினால அறுவடைக்கு தயாராகாத செடியும் சாம் தன்னோட கூடைக்குள்ள எடுத்து போட துவங்கினானா. ஆனா சாமுக்கு தெரியாது இது இன்னும் அறுவடைக்கு தயார் நிலைக்கு வரலன்னு. சாம் தன்னோட மனசுக்குள்ள நம்ம பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தானா. கொஞ்ச நேரம் ஆனதும் சாம பார்க்க சாமோட தந்தை அங்க வந்தாராம். சாமோட கூடைய பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச தந்தை, சாம் நீ தவறான பயிர்களை அறுவடை பண்ணிட்டு இருக்கன்னு ரொம்பவும் பொறுமையா சொன்னாராம். சாம் தன்னோட கூடைய பார்த்து தவறையும் உணர்ந்தானா. இதுக்கெல்லாம் காரணம் சாமோட தந்தை அறிவுரை சொல்ல வரும்போது சாம் செவி கொடுத்து கூட கேட்கல. தவற உணர்ந்த சாம் மன்னிப்பு கேட்டு உங்களோட பேச்சை நான் கேட்டிருக்கணும்னு சொன்னானா. சாமோட தந்தை சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல சாம், தவறு நடக்கிறது இயல்புதான், ஆனா துவங்கறதுக்கு முன்னாடி இதை பத்தி தெரிஞ்சுக்க நீ கவனம் செலுத்தணும்னு சொன்னாராம். அன்னையில இருந்து எந்த வேலையை செய்ய துவங்கறதுக்கு முன்னாடியும் தன்னோட தந்தையோட அறிவுரையை கேட்கணும்னு சாம் முடிவும் பண்ணானா. இப்படி பண்றதுனால பண்ணையில சிறந்த வேலையை நம்மளால செய்ய முடியும்னு கத்துக்கவும் செஞ்சானா. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு வேலையை துவங்கறதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் துவங்கணும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.